நெருப்பு வந்த உடனே இப்போது அந்த கோழி பார்த்துட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த எச்சரிப்பை அறிவிக்குது, கத்துது நெருப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கத்துன உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் அப்படியே தன்னுடைய தாயை நோக்கி ஓடிச்சு. இப்போ அந்த கோழி என்ன பண்ணிச்சு, தன்னுடைய ரெக்கையினால் அப்படியே தன்னுடைய குஞ்சுகளை அடைகாத்து அப்படியே உட்காந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே எல்லோரும் வந்து அந்த இடத்துல செக் பண்ணி அந்த கோழியை தூக்குறாங்களாம். கோழி செத்து போச்சு. கோழிக்கு அடியிலிருந்து அந்த குஞ்சுகள் எல்லாம் உயிரோட குதிச்சு என்ன பண்ணுதான், வெளியே ஓடி வருதான். ஸோ இந்த அன்பை எங்கே பார்க்குறோம்? தேவனிடத்தில் பார்க்குறோம். அப்படித்தான் அவர் ஒரு கோழியே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்க அந்த அன்பை அறிந்திருக்கிறது. அந்த அன்பு எங்கிருந்து வந்துச்சு? தேவனிடத்திலிருந்து வந்துச்சு. ஏன்னா தேவன் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன் உயிரை கொடுத்து நம்மளை அந்த கோழி அடைகாக்கிற வண்ணமாக அடைகாத்திருக்கிறார். விஷயம் புரிஞ்சா? ஆனால் நாம் அந்த கோழி குஞ்சுகளை விட மோசமாக இருக்கிறோம். ஏன்? அந்த கோழி எச்சரிப்பின் செய்தியை கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த கோழி இடத்துல உடைந்துச்சு. இன்னைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர்கிட்ட உடைந்துட்டுமா, அடைக்கலம் புகுந்துட்டுமா? அந்த குஞ்சுகளைப் போல நாம் அந்த தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு அவர் செட்டைகளின் கீழாக அடைகாத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக பாதுகாக்கப்படுவோம், அந்த கோழி குஞ்சுகளைப் போல.